அதாவது ஸ்ட்ரோக் அடிக்குது இல்லையா நிறைய பேருக்கு, அதுக்கு இந்த இடத்துல மருந்து தராங்க. அவர் தான் இப்போ நம்மளை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறவர். இது உள்ளே போய் நம்ம பேசணுமா அவங்ககிட்ட? தமிழ் பேசுவாங்களா? கவர்மெண்ட் ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டலாம், அதனால என்ன பண்ணுறாங்க, வீடியோ எடுக்க கூட அலோவ் பண்ண மாட்டுறாங்க கவர்மெண்ட். ஹலோ மக்களே, குட் மார்னிங். என்னடா திடீர்னு குட் மார்னிங் சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. நேற்று வந்து என்ன பண்ணோம், ஒரு 3 மணிக்கு கல்பட்டை வந்தோம். ரூம் தேடிட்டு இருந்தோம். யாரோ ஒருத்தர் வந்தார், ரூம் ஸ்டே வேணுமான்னு கேட்டார். ஹோம் ஸ்டே ஆமாண்ணோ கூட்டு வந்து காமிச்சார். நல்லா இருந்துச்சு. 1500 2 பேருக்கு. அப்படியே செட்டில் ஆகணும் தான். இங்கேயே இருந்துட்டோம். வீடியோ ஷூட் எதுவுமே போகல. நேற்று மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் எங்கேயுமே போகல. இப்போ காலைல பாருங்கள், காலங்கத்தான் நல்லா மழை வந்து நேக்குது. மணி பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. இப்போ கட்டாஞ்சாயை வச்சு குடித்தோம். கட்டாஞ்சாய் அவங்களே கொடுத்துட்றாங்க, நம்ம சூடு பண்ணி குடிச்சிக்கணும், அவ்வளோதான். பெட்ரோல் டீசல்லாம் அடிக்கடி விலை உயர்ந்துகிட்டே இருக்கு. டீ கடைக்காரன் 4 ரூபா டீயை 7 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கிறான். கொஞ்சம் கூட சமுதாய அக்கறையே இல்லாம அந்த டீயை இப்படி ஆட்டி குடிச்சிட்டு இருக்கேடா. முதலாளி, நான் டீ குடிக்கிறதுக்கும் பெட்ரோல் டீசல் விலை உயரத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த டீ என்ன பெட்ரோல் டீசல்ல போடுறாங்க? நல்லா இருக்குது கட்டாஞ்சாயா. இந்த வழிக்கு நம்ம இது மாதிரி சாப்பிட்டது இல்லை. கட்டாஞ்சாயா மழை பெஞ்சிட்டே இருக்குதுங்க, ஃபுல்லாக மழை. ஒரு மாதிரி இப்படி தூரல் மாதிரி வந்துனே இருக்குது. உங்களுக்கு ரூம் காட்டுறேன் பாருங்க, பார்க்கலாம் வாங்க. இதுதான் மக்களே ஸ்டே. சிங்கிள் பெட்டு 2 ஒன்றா போட்டுக்கிறாங்க. பெட்டு பரவாயில்ல, மோசமாக 1500 ரூபாய்க்கு. இது டாய்லெட் அவ்வளோதான். பெட் எல்லாம் ஓகே, அவ்வளோ இருக்குது. அவுட்டோர் தான் சூப்பராக இருக்குது நம்மளுக்கு. அதுக்காகவே கொடுக்கலாம். இந்த ஹோல் பில்டிங்கில் நாங்கள் ஒருத்தர் தான், நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம், வேறு யாருமே இல்லை இன்றைக்கி. வீக் டேஸில் வந்தீங்கன்னாக்கா 1500 1200 கிடைக்கும். வீக்கெண்டெலாம் வந்தீங்கன்னாக்கா 2500 2800 ரூபா சொல்கிறாங்க இதுக்கு. போய் வீக்கெண்டில் வராதிங்க, அப்போ வந்தாலும் வீக் டேஸில் வாங்க, நல்லா இருக்குது. அவுட் சைடு பாருங்கள், இதில் கார்டன் அந்த பக்கம் தென்னந்தோப்பெல்லாம் இருக்குது. எல்லாம் நல்லா இருக்குது. ஓகே நோ ப்ராப்ளம். இப்போ கொஞ்சம் மழை ஸ்டாப் ஆன பிறகு என்ன பிளேசஸ் பார்க்க போகலான்னு இருக்கிறோம். இப்படி வேறு இடத்துல ரூம் புக் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி ஸ்டேக்கு. அதுவும் காட்டுறேன், அதுவும் சூப்பராக இருக்குது. இதை விட 1000 ரூபீஸ் வீக் டேஸில். குட் மார்னிங் மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே தங்கியிருந்த ரூமு வெக்கேட் பண்ணிட்டோம். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே பேரலைஸ் அதாவது ஸ்ட்ரோக் அடிக்குது இல்லையா நிறைய பேருக்கு, அதுக்கு இந்த இடத்துல மருந்து தராங்களாம். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் அடிச்சிருக்குது. அதனால் அந்த மருந்து எப்படி இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலாக கிளினிக்கா இல்லை நாட்டு மருந்து கொடுக்குறாங்களா என்ன டீட்டெயில் பார்த்துட்டு அதை பற்றி ஒரு வீடியோ போடலாம் நல்லா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினிருக்கிறேன். அது எப்படி இருக்குது தெரில. அங்கே பேஷண்ட்டெல்லாம் இருக்கிறாங்களாம், ஃபுல்லு பார்த்து விசாரிச்சுட்டு டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு என்ன இது விசாரிச்சுட்டு வீடியோ போடுறேன். சரி வாங்க. இப்போ டைம் பார்த்தினாக்கா 8 மணி ஆகுது. போயிட்டு இங்கே மெயின் ரோடுக்கு போய்ட்டு சாப்பிட்டு அந்த இடம் எங்கே இருக்குது கண்டுபிடிச்சி போயிட்டு ஒரு வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த பிளேஸ் எதனா பார்த்துட்டு கிளம்பலான்னு இருக்கிறேன். சரி ஓகே கிளம்பலாங்க. இதான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணி இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள். இது எல்லாமே ஹோம் ஸ்டே தான். இங்கே மசாஜ் சென்டர் நிறைய இருக்குது. போய் ட்ரை பண்ணலான்னு பார்த்தாக்கா சும்மா மசாஜ் சென்டர்னு பேர் தான் வச்சுருக்குறாங்க. எல்லாம் 1500 கொடு 2000 கொடு 3000 கொடுன்றாங்களே தவிர கரெக்டாக இப்போ ப்ராப்பர் மசாஜ் மாதிரி தெரியல எங்களுக்கு. அதுக்கப்புறம் வேண்டாம்னு சொல்லிட்டு கம்முன்னு ஆகிட்டோம், போகிறதே வேண்டான்ட்டு. பக்கமாக தான் மெயின் ரோட்லேருந்து, ரொம்ப தூரம்லாம் இல்லை. நேற்று பார்த்தீங்கன்னா பக்ரீத்ன்றதுனால ஃபுல்லு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஒரு கடை கூட இல்லை, ஒரு கடை கூட வந்து இல்லை. இப்போ இன்றைக்கி எவ்வளோ கடை இருக்குது பார்க்கலாம். ஹோட்டல் கூட இல்லாமச்சு. நேற்று சாப்பாட்டுக்கே கஷ்டமாகிடுச்சு. போங்க, தேடி சாப்பிட்றதா இருந்துச்சு. மக்களே அது முன்னாடி போகிறாரு இல்லையா, வயலட் கலர் ஷர்ட்டு, அவர் தான் இப்போ நம்மளை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறவர். அவ்வளோ செலவாகிறது இல்லையா, நம்மளால் முடிஞ்சது 1000 ரூபாய் 1500 கொடுத்தா போதுமா. எவ்வளோ நாள் ஆனாலும் அவங்களே சரி பண்ணிட்டு தான் அனுப்பாங்களா. பெட் சார்ஜ் மட்டும் வராங்களாம். நம்ம போய்ட்டு ஃபுல் டீட்டெயிலாக செக் பண்ணிக்குவோம். போய்ட்டு நான் யார் சொன்னாலும் நம்ம பார்க்கணும் இல்லையா.
ஃபுல் டீட்டெயில் செக் பண்ணிவிட்டு நல்லா இருந்தாக்கா வீடியோ ஷூட் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். சரி வாங்க போகலாம். இங்கேருந்து பக்கம் தானே, தூரம் எதுவும் இல்லையா. நல்லா மழை பெஞ்சுதாங்காட்டி என் காலங்காத்தால் சில்லுன்னு இருக்குது. அதான் கல்பட்டா டவுனுங்க. கல்பேட்டாவோ பேர் டவுன் இது. ஆ ரைட் சைடில் ரோடு கட் ஆகும். அந்த ரோடு நேரம் மெயின் ரோடு தான் வரும். மெயின் ரோடு வந்துருமா? 200 மீட்டர் தான் இருக்கும். ஓகே. மெயின் ரோடு ஏறிட்டிங்கன்னா அங்கேருந்து நேரம் லெஃப்ட்டு நேராக சுல்தான்பேட்டை ரோடு. சுல்தான்பேட்டை ரோடா? ஓகே. இது உள்ளே போய் நம்ம பேசணுமா அவங்ககிட்ட? தமிழ் பேசுவாங்களா? வாங்க பேசலாம். ஓகே. வங்கியா பார்க்கலாமா? ஓகே. உள்ளே விடலாமா? ஹலோ மக்களே, இதுதான் மக்களே ஸ்ட்ரோக் அடிச்சவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஹாஸ்பிட்டலு. கேரளா வயநாட்டில் இருக்கிற கல்பட்டா டவுனில் தான் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. கல்பட்டா டவுன்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ளே வரணும். ஆட்டோக்கார் கேட்டாலும் கூட்டு வந்துட்டுருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாம். பிரெயின் ஸ்ட்ரோக் அடிச்சிருக்கணும் சரி, நார்மல் ஸ்ட்ரோக் அடிச்சிருக்கணும் சரி, எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. வந்தவங்களாம் எங்கேயே தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா. உள்ளே எல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. பெரிய டாக்டர் இல்லையா, அதனால் வெயிட் பண்ணிருக்கிறோம் டீட்டெயில் விசாரிக்கலான்னு. அவுட்டர்லேருந்து நல்லா இருக்குது, ரோடும் காலியாக இருக்குது, உள்ள பார்க்கிங் வசதியும் நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. வரவங்க இங்கேயே தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். தேவைப்படுறவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. இந்த இடம் இல்லாமல் இன்னும் நிறைய இடத்துல இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இங்கே நிறைய இருக்குது. ப்ரைவேட்டில் இருக்குது, கவர்மெண்ட்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் மசாஜ் தெரபிஸ்ட் ஹாஸ்பிட்டலும் இருக்குது. கேரளா வயநாடுக்குள்ளே இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குதுன்னு இங்கே வந்த பிறகு தான் எனக்கு தெரியுது. வயநாடுக்கு வந்தீங்கன்னாக்கா நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். தேவைப்படுறவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். வாங்க மக்களே கிளம்பலாம். மக்களே இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாம், கவர்மெண்ட் ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டலாம். அதனால என்ன பண்ணுறாங்க, இவங்க வீடியோ எடுக்க கூட அலோவ் பண்ண மாட்டுறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்னால் முடியாது அப்படின்ட்டாங்க. நம்ம கூட பேஷண்ட் யாருனா இருந்தாங்கன்னா கன்ஃபார்ம் வீடியோ எடுத்துக்கலாம். எப்படின்னா அவங்க நம்ம பார்த்து எடுக்க போகிறாங்களா? ஒன்றும் இல்லை. உள்ளே எல்லாம் போய் டீட்டெயிலாக பேசிட்டேன். இன்னும் ஏதாவது எல்லாம் டீட்டெயிலாக சொல்லிட்டேன், வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா டாக்டர் இல்லையா, நர்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க எவ்வளோ ஆகும் அப்படின்ட்டு. 3000 ரூபா ஆகுமா ஒரு மாதத்துக்கு. அங்கே எவ்வளோ நாள் ஆனாலும் க்யூர் ஆகிற வரைக்கும் அங்கே தான் இருக்கணுமா. 1 மாதம் ஆனாலும் சரி, 2 மாதம் ஆனாலும் சரி, 1 வருஷம் ஆனாலும் சரி, க்யூர் ஆகிற வரைக்கும் அங்கே தான் இருக்கணுமா. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் 3 நாள் சாப்பாடு ஃப்ரீ. கூட யாருன்னா ஒரு ஆள் இருக்கணுமா, அந்த ஒரு ஆளுக்கும் சாப்பாடு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்களாம். மட்டும் நம்பரெல்லாம் கான்டாக்ட் நம்பரெல்லாம் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பெட் அவைலபிலிட்டி இருக்குதா, இல்லை நாளைக்கு யாரா காலியாக வராங்களா, அந்த மாதிரி விசாரிச்சுட்டு அந்த இடத்துக்கு வரணுமா. வந்தீங்கன்னாக்கா ஃபுல் டீட்டெயிலாக அவங்க நல்லா பார்த்துக்குவாங்களாம். வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. தமிழ் பேசுகிறவங்களும் இருக்கிறாங்களாம், நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. டாய்லெட் எல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருக்குது எல்லாமே. அது லைவாக காட்டினா நல்லா இருக்குன்னு பார்த்தேன். பட் அதாவது டாக்டர் வரணுமா, அவர் 12 மணி மேலே தான் வருவாராம். அது எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரில. அவர் வந்தால் தான் ஆச்சு, என்ன பண்ணுறது. அதான் மெயின்டெனன்ஸ் டாக்டர் இருப்பார் இல்லையா, பெரிய டாக்டரு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவர் இன்னும் அவைலபிள் இல்லை. ஒருத்தர் கேட்டால் 10 மணின்றாங்க. சரி 10 மணி போட்டு வெயிட் பண்ணலான்னு பார்த்தா இன்னொருத்தர் கேட்டால் 11 மணினாங்க. இன்னொருத்தர் கேட்டால் 12 மணி ஆகும், ஒரு நாள் லேட்டாக கூட வருவார், நேற்று தான் பக்ரீத் ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்ன பண்ணுறது, வேலைக்காகன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஓகே மக்களே, இன்றைக்கி விழாக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம இன்றைக்கி என்ன விழாக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுல்தான்பேட்டை என்னவோ அந்த சரௌண்டிங்கில் ஒரு 2-3 பிளேஸ் இருக்குது. இந்த பக்கம் எதுவும் நாங்கள் பார்க்கல. கல்பேட்டா சைடெல்லாம் எல்லாமே பிளேஸ் நல்லா இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றும் இல்லைங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் நிறைய இருக்குது. அப்புறம் ரோட்டுக்கு 10 மசாஜ் சென்டர் இருக்குது. அவர்கிட்ட ஒரு மண்ணும் கிடையாது இங்கே. ஆனால் சுற்றி பார்க்கலாம். ஃபுல் டீ எஸ்டேட் இதெல்லாம் நல்லா இருக்குது. ஊட்டியை கம்பேர் பண்ணால் கூட கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது. நிறைய சர்ச் இருக்குதுங்க. இவ்வளோ பேர் சர்ச் இருக்குது. ரோடு நல்லா இல்லை. கூட்டம் வர ஏகப்பட்டதுக்கு இது. டிக்கெட் எப்போ கிடைக்குன்னு தெரியலையே. பார்த்தீங்கன்னா மீனாங்காடு என்ற ஒரு ஊருங்க. எனக்கு வயநாடில் ரொம்ப பிடிச்சது எதுனாக்கா சைட் சீன்ஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது.